இப்போ சிம்ம லக்னத்தை பார்க்கலாம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு இந்த மாதிரி எண்கள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த சிம்ம லக்னம் ஒன்றுன்னு போட்டேன். இப்போ சிம்ம லக்னத்துக்கு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பாவ ரீதியாக நான் இங்கே அப்படியே போட்டேன் 1 2 3 4. அப்போ உங்களுக்கு இப்போ சிம்ம லக்னம்னா 2ஆம் அதிபதி யார்? புதன். ஏன்னா இது அப்படியே தான் இருக்கும். இது மாறவே மாறாது ராசி மண்டலம். நம்ம லக்னத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாவாதிபதிகள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. அதை வந்து நம்ம சில பேர் புரிஞ்சுக்காம நம்ம ராசி கிடைக்கின்ற பொழுது அந்த லக்ன ரீதியாக வேற 8ஆம் பாவத்தில் விழுகும். தேவையில்லாத சப்போர்ட் பண்ணாத பிளானட்டை போய் நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். இப்போ பொதுவாகவே இதில் வந்து இன்னொரு 2 விஷயத்தை நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இப்போ 9 நவகிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ பொதுவாக எளிமையாக பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த 9 நவக்கோள்களை நம்ம ஒருத்தர், அவ்வளோதான். நீங்கள் நம்ம ஜாதகத்தில் 9 நவகிரகத்தில் நம்ம ஒரு ஆளாக வருவோம், சரிங்களா? அப்போ பாக்கி 8 கிரகங்கள் இருக்கு. இப்போ நம்மளுடைய லக்னாதிபதி சிம்மம் அப்படின்னா சூரியன் நம்மன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாக்கி 8 கிரகங்கள் இருக்கு. இந்த 8 கிரகங்களுமே அந்த ஜாதகத்துக்கு நன்மை செஞ்சிடாது. ஒரு 4 கிரகங்கள் நன்மை செய்யும், 4 கிரகங்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்குற அமைப்புகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம், நமக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்களை மட்டுமே நம்ம இயக்கி ஈஸியாக வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ நம்ம தெரியாதனமா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கர்மம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஆகாத பிளானட் எதுவோ அதுதான் நமக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு வருவோம். ஒரு மொபைல் நம்பரே எடுக்க போறோம், ஒரு வாகன எண்கள் எடுக்க போறோம், ஏதோ ஒரு நம்ம இது வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துலேயே இன்னொரு நல்ல எண்கள் நமக்கு வாண்டட் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், பக்கத்துல இன்னொரு மோசமான எண்கள் இருக்கு, இதுதான் நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பணம் கொடுத்து அதை வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அந்த கருமம் அப்படித்தான் நம்மளை செய்ய வைக்கும். நல்ல எண்கள் பக்கத்துலேயே சும்மா இருந்தாலும் நமக்கு அதில் ஈடுபாடு வராது. அப்போ அந்த 9 பிளானட்ல ஒரு பிளானட் நம்ம, பாக்கி 4 பிளானட் வந்து ஆப்போசிட்டா இருக்கும், 4 பிளானட் நமக்கு சப்போர்ட் பண்ணும். எளிமையா இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 9 பேர் இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் நீங்க இருக்கிறீங்க 8 பேர்ல 4 பேர் உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க, 4 பேர் நண்பர்களா இருக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனை உங்களுக்கு ஒரு ரூபா பணம், ஒரு ரமேஷ்ங்கிறவர் இருக்கிறார், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா, இவருக்கு வந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 4 பிளானட்ல இருக்கிற நண்பர்கள்கிட்ட கொடுத்தா சீக்கிரம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆதாவங்கிட்ட கொடுத்தா அவங்களோட எதிரிகிட்ட கொடுத்தா எப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க? சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கிரகங்களுமே. நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட் எந்த அளவுக்கு அங்கே மார்க் வாங்கியிருக்கோ அந்த கிரகங்களுடைய ஆற்றலை நம்ம இயக்கிட்டே இருக்கின்ற பொழுது நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை சேஃபாக காப்பாற்றி விட்டுரும். அப்போ ஆகாத கிரகத்தை போய் நம்ம இயக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது உடனடியாக அந்த பிளானட் எண்கள் ரீதியாக எண்களை இயக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆகாத எண்களை நம்ம இதில் இயக்கின்ற பொழுது உடனடியாக அந்த தூங்கிட்டு இருக்கிற பிளானட் எந்திரிச்சு முழிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஜாதத்தில் இருக்கிற தூங்கிட்டு இருக்கிற அந்த கிரகம் உடனடியாக இயங்க ஆரம்பித்து விடும். எண்கள் அவ்வளோ வலிமையாக வேலை செய்யும். எளிமையாக வலிமையாக வேலை செய்யக்கூடியது அந்த எண்கள். அப்போ அவங்களுக்கு ஆகாத எண்களை நீங்கள் அதில் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்க, அதை இயக்கிடுறீங்க அப்படிங்கிற போது அந்த கிரகங்களுடைய ஆற்றல் அதிகமாக கூடுகின்ற பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருவோம், இடர்பாடுகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணுவோம் அதை மட்டும் தான் நீங்கள் கொடுக்குறேன். சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகத்தினுடைய எண்களை மட்டும் தான் நீங்கள் கொடுக்குறேன். ஆகாத நான் இதில் குறிப்பிடவே இல்லை. அதனால நீங்கள் அதை பற்றி நீங்கள் பயந்துக்கவே வேண்டியதில்லை. சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இதில் முழுக்க முழுக்க பாசிட்டிவாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம இதில் பதிவு செய்கிறோம். அதனால் நீங்கள் தைரியமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு பார்க்கலாம். சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 1, உங்களுக்கு எல்லா பாவத்துக்கும் இங்கே நம்பர் போட்டேன். உள்ளே வந்து அந்த பாவாதிபதி என்ன கிரகம், அந்த பாவத்துக்கு 9ஆம் அதிபதினா செவ்வாய், அதனுடைய எண் 9, 10ஆம் அதிபதினா சுக்கிரன். இப்போ அதுக்கு உண்டானது இதில் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதில் சூரிய சிம்ம லக்னத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னா 1 5 9, சரிங்களா? அப்போ 1 50, 1ஆம் அதிபதிக்கு உண்டான நம்பர் சூரியனுக்கு உண்டானது 1 வந்துடுது. அப்போ 5க்கு உண்டான அமைப்பு குரு, 3ஆம் எண். அப்போ 9ஆம் இடத்துக்கு உண்டானது செவ்வாய், 9ஆம் எண்ணே வந்துடுது. அப்போ இந்த 1 3 9 அப்படிங்கிற எண்ணை இவர் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திட்டு வரலாம். பயன்படுத்திட்டு வருகின்ற பொழுது அவர் சிறப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி 2 6 10 11 அப்படிங்கிற போது 2 புதனுடைய நம்பர், புதனுடைய ஆதிக்கத்தில் இவர் பயன்படுத்திட்டு வரலாம், சிறப்பாக இருக்கும். சனி பகவானுடைய எண்ணையும் இவர் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு வராது. 10 சுக்கிரனுடைய எண் பயன்படுத்தலாம், 11 புதனுடைய நம்பர் பயன்படுத்தலாம். அப்போ 2 11க்கு ரெண்டுமே இவருக்கு புதனோட ஆதிக்கத்திலேயே வரதுனால இவர் புதனுடைய நம்பர் அழகாக பயன்படுத்தலாம். ரொம்ப சிறப்பான வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு நம்பராக அவங்களுக்கு பயன்படுத்திட்டு வரக்கூடிய எண்களை நம்ம கொடுக்கலாம். அப்படிங்கிற போது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
64 22ங்கிற எண்ணை இவர் பயன்படுத்திட்டு வரலாம். இது புதனோட ஆதிக்கத்திலேயே வரும். 2 11 உண்டான அதிபதி இதையே அவர் பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் அவர் பயன்படுத்திட்டு வரலாம். இப்போது 93 5ஆம் அதிபதியுமே குருவாக வர்றாரு. 9ஆம் அதிபதி செவ்வாயாக வருது. இது 5 9 இதில் இயங்கும். இப்போ 14 இப்படியுமே அவர் பயன்படுத்திட்டு வரலாம். மிக சிறப்பாக வேலை செய்யும். இந்த எண்ணையும் அவர் பயன்படுத்திட்டு வரலாம். இந்த 3 எண்களும் அவங்க பயன்படுத்திட்டு வரலாம். மிக சிறப்பாக வேலை செய்யும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாஸ்வேர்டாக பயன்படுத்தலாம். குழந்தை எழுதிட்டு வரலாம். மிக சிறப்பான ஒரு பலனை இது கொடுக்கும். பொதுவான எண்கள் மட்டுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இதை தைரியமாக பயன்படுத்தலாம். மிக சிறப்பான பலன்களையே இது கொடுக்கும். இதில் 6ஆம் எண் இதில் வந்துருச்சு. ஓகே, 10 6 8 எல்லா எண்களுமே இதில் கவர் ஆகிற மாதிரி வந்துருச்சு. 1லிருந்து இதில் கூட இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே இதில் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. அதனால் இதை சிறப்பாக பயன்படுத்திட்டு வரலாம். மிக சிறப்பாக பலனை கொடுக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இந்த எண்களை பயன்படுத்தி கொண்டு வரலாம். அடுத்து கன்னியா லக்னத்துக்கு போகலாம்.